வேறு சமயத்தவர், குறிப்பாக இந்து சமயத்தவர் 2 பேர் அதிலே அந்த நிர்வாகத்திலே ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இதனால்தான் நேர்மையான நிர்வாகம் வரும் என்று நாடும் சட்டமும் நம்புமேயானால், அப்படி இந்து சமய அறநிலைத்துறை, திருப்பதி தேவஸ்தான கோயில் நிர்வாகம், பூரி ஜெகநாதர் கோயில், காசி விஸ்வநாதர், கேரளா ஐயப்பன் கோயில், இதெல்லாம் பூரி ஜெகநாதர் கோயில் ஒரிசாவில், இது மாதிரி நிர்வாகங்கள் எல்லாம் ஒரு 2 பேர் இஸ்லாமியர்கள், 2 பேர் கிறிஸ்தவர்களை சேர்த்தால் சரியா தப்பா செய்கிறாங்க என்ற நிலை நமக்கு மனநிலை வந்துடும். இந்த போராட்டம் தேவையில்லாமல் போயிடும். குறிப்பாக இஸ்லாமியர்களை பன்னெடுங்காலமாக நிர்வகித்து வந்த வக்பு சொத்துக்களை வேறு சமயத்தை சார்ந்த 2 உயர்ந்த பொறுப்புக்கு போகிற போது என்ன நடக்கும்? அந்த மார்க்கம் சார்ந்த பெருமக்கள், இது காஜிக்கள், அது முத்தவாளிகள் என்கிற அந்த நிர்வாகிகளே நிர்வகித்து வந்த தலைமை பொறுப்பில் அது எல்லா வக்பு சொத்துக்களும் அந்தந்த மாநில அரசுகள் நிர்வகித்து வந்த இடத்தில், அதில் மத்திய அரசும் தன்னுடைய இந்திய ஒன்றிய அரசும் தனக்கும் அதிகாரம் இருக்கு, தானும் அதை நிர்வகிக்கலாம் என்று உள்நுழைகிறது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கல்வி உரிமை இழந்திருக்கோம், மருத்துவ உரிமை இழந்திருக்கோம், எல்லா வரியும் எடுத்துகிட்டு போயிருக்குது. எல்லா உரிமையும் எடுத்துக்கொண்டு போய் வைத்துக்கொண்டு கீழே போட்டுக்கொண்டு மேலே ஏறி உட்கார்ந்து கால் மேலே கால் போட்டுக்கொண்டு அதிகாரம் செய்யுது இந்திய ஒன்றிய அதிகாரம். இந்த வக்பு சொத்துக்களுக்குள் நுழையும் போது அது என்ன செய்யும்? இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக எதிர் அரசியலை, நச்சு அரசியலை விதைப்பது ஒன்றுதான் இந்து மக்களின் உணர்வை தூண்டி அவர்களுடைய வாக்கை தன் பக்கம் திருப்பும், நிலைத்து இருக்க வைக்கும் என்கிற நம்பிக்கை கொண்ட ஆட்சியாளர்கள் இதை செய்வதால் நமக்கு அச்சம் கூடுதலாக இருக்கு. அதாவது ரொம்ப கவனிக்கத்தக்கது.